எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட்டை கஷ்டப்பட்டு மேலே எழுதி வச்சுருக்காங்க. பேங்க் நிஃப்டியை தர்மடி அடித்தாங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக போய் ஃப்ளாட்டாக போய் இப்போ 120 பாயிண்ட் ஏதோ ப்ளஸில் இருக்குது. இதெல்லாம் ஃபால்ஸ் ரேலி. பேங்க் நிஃப்டியை போட்டு அடித்து பின்னி எடுக்கிறாங்க எஃப்ஐஐஸு. ஐடி ஸ்டாக்ஸில் எஸ்பெஷலி ஹெச்சியில் தூக்கி வச்சு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நாளும் நடக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. இது எப்படின்னா ஒரு அடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு விரயம் பண்ணிகிட்ருக்கிறான். எல்ஐசி பணத்தை விரயம் பண்ணியிருக்கிறான். ஸோ இதில் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸு நல்ல வேல்யூவில் உங்களுக்கு இருக்குது, கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி என்ன முக்கிய செய்திகள் அப்படின்னு பார்ப்போம். அடினா அடி, மரணடி, தங்கத்தில் மரணடி. 13,950 அஃபிஷியலாக சொல்கிறாங்க. 13,800 வரைக்கும் கிடைக்கும் 22 கேரட் கோல்டு. 15,000 கிட்ட கிடைக்கும் 24 கேரட் கோல்டு. வெள்ளி 300ங்கிறாங்க. 300லாம் எவனும் வாங்க மாட்டான். அஃபிஷியலாக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே 2,45,000 ரூபா தான் வெள்ளி. அவைலபிள் ஃபார் 20th February டெலிவரி 2,45,000. மார்க்கெட்டில் 220 கம்மியாக எவனும் வாங்க மாட்டான். 4 லட்ச ரூபா இருந்த பொருள் 2,20,000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. நான் சொன்ன 45% விழுந்துருச்சு மார்க்கெட்டில். அடினா என்ன செம நெத்தி அடி. எம்சிஎக்ஸில் கார்த்தால 2,45,000 பார்த்தேன். Feb 28th டெலிவரி. நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்துட்டு 245 டெலிவரி எடுத்துப்பாங்க 28ஆம் தேதி. ஸோ 26 நாளைக்கு நீங்கள் 55,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது அப்சர்டு, அது டெஃபினட்டாக நடக்காது. ஸோ அடி ரூபாவில் கஷ்டப்பட்டு விற்று 9160 9165 வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினாக கோல்டு ரிலேட்டட் நியூஸு. கோல்டு ஏன் கவுந்தது அப்படிங்கிறதுல ப்ளூம்பர்கில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்குது. கோல்டு சில்வரை ஹைட்டில் இருக்கும்போது கெவின் வார்ஸ் வரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சைனாவில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. சைனாவில் யார் விற்றாங்க, யார் விற்கலன்னா நம்மளுக்கு தெரியாது. சைனாலேருந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர். அதனால் அடித்து மார்க்கெட்டை நிமித்தி எடுத்துட்டாங்க ஒரே நாளில். வெள்ளி $73 வரைக்கும் இறங்கி அப்புறம் $80 போச்சு. இப்போ பயங்கர அடி. வெள்ளியில் மார்க்கெட்டில் அடி, கோல்ட்லேயும் அடி. ஏன்னா சைனா மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கெவின் வார்ஸ் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறச்ச இன்னும் போட்டு இன்னும் ஜாஸ்தி அவரோட பழைய ரெப்புடேஷனை சாக்காக வச்சு இன்னும் இறக்கினாங்க ஸ்டாக்கை. ஸோ எவன்லாம் அதை சீப்பாக வாங்கி வச்சுருந்தானோ அவன்லாம் நல்லா காசு பண்ணான் ட்ரேடிங்கில். ஸோ லாஸ்ட்டில் யார் என்ட்ரு ஆனீங்களோ அவங்கள மாட்டியிருப்பீங்க. வெள்ளியில் யாரெல்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு கிட்ட என்ட்ரு ஆனீங்களோ அவங்களே ப்ராப்ளமில் இருக்கீங்க. 220 விற்கிறது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் நீங்கள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி போனீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கிப்பான் உங்கள்கிட்டேருந்து வெள்ளியை. அதுக்கு மேலே கிடச்சி 220 230 கிடச்சா டெஃபினட்டாக தள்ளி விட்ருங்க. இன்னும் விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதனால தான் சொன்னேன் வெள்ளி வொலட்டைலு. வெள்ளி மானிட்டரி மெட்டல் கிடையாது, பேத்து எடுத்துருவான்னு பேத்து எடுத்துட்டாங்க. கோல்டே பார்த்திங்கன்னா போன ஒரு வாரத்தில் 2% லாஸ். தட்ஸ் ஒன்லி 2%. என்ன அடி அடித்தாங்கங்கிறது சைனாக்காரன் அடித்தது இன்னும் வலிக்குது, எல்லாருக்கும் வலிச்சிட்ருக்குது. இங்கேருந்து திரும்பி கோல்டு ஏறுமா? ஏறும். அதனால் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி ஏறும். ஒரு 3 மாதம் மூச்சு பிடிச்சி விட்டு ஏறும் இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நியூஸு, நேற்று பட்ஜெட்டில் ஃபைன் பிரிண்ட் அப்படிலாம் ஒன்று வந்திருக்கு. ஃபைன் பிரிண்ட்னால் யாருக்கும் கண்ணு தெரியாமல் அப்படி ஒரு பேஜை இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க. அதில் 12 லைன் இன்சர்ட் பண்ணாங்க. இந்த 12 லைன் இன்சர்ஷனில் இந்தியாவோட மிடில் கிளாஸோட கனவை அப்படியே தண்ணியை தூக்கி கொட்டினாங்க. சாவரன் கோல்ட் பாண்ட் வேண்டாம், வம்பு, மாட்டிப்பீங்க அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த பல தடவை அடி வாங்கினதில் இப்போ பெரிய அடியாக இது விழுந்துருச்சு. சர்க்கார் உங்களை காத்தாடி காட்டுவாங்கன்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடந்து போச்சு.
விற்கறச்ச என்ன சொன்னாங்க, யார் வேணா வச்சுக்கலாம். எப்படி வேணா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபிட்டல் கெயின்ஸே கிடையாது. என்ஜாய் அப்படின்னாங்க. நீங்க இப்போ ரூ. 10,000 ப்ராஃபிட் பார்த்தோன்னா, அது எப்படி நீங்க ரூ. 10,000 பார்க்கலாம்? நீங்க ரூ. 10,000 பார்க்கக்கூடாது. உங்கள யார் வாங்க சொன்னாங்க? அப்படின்னு கேட்டுட்டு இப்போ புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து 8 வருஷம் வச்சிருந்தா தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. நடுவுல வித்துட்டீங்கன்னா, ரூ. 10,000 லாபத்த பார்த்துட்டீங்க. எனக்கு ரூ. 1,250 குடுத்துருங்க. நடுவுல வித்துட்டீங்க 1,250 எனக்கு குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ரூல். அப்படியே நடுவுல வித்தா எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கட்டிடணும். 2வது நீங்க வித்து இப்போ நம்ம ராஜா வாங்கிட்டாருன்னா, அவருக்கு கேபிட்டல் கெயின்ஸ் உண்டு. அதாவது நானும் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். 15,000லேருந்து வாங்கி அவர் 25,000ல வித்தாருன்னு வைங்க. அவரும் ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். அதனால பேசிக்கலி யார் முதல் டேல வாங்கிட்டு, ஐபிஓல வாங்கிட்டு, அந்த பாண்ட திரும்பி வாங்குற வரைக்கும் வச்சவனுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. மத்த எல்லாருக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் உண்டு. இந்த வட்டின்னு ஏதோ ஒரு 2.5% குடுக்குறாங்களே, அத உங்க இன்ட்ரெஸ்ட் இன்கமோட சேர்த்து நீங்க அத உங்க ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் கட்டணும். சப்போஸ் நீங்க 30% ஸ்லாப்ல இருந்தா ஸ்லாப் கட்டியே ஆகணும். ஸோ இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறத ஒரே நாள்ல கோவிந்தா பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், டீமோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ இதுதான் டீமோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. 30,000க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 3,00,000 கோடிலாம் கொடுக்க முடியாது. நாங்களா பார்த்து ஒரு விலை சொல்லுவோம். அந்த விலைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. டாக்ஸை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஜிபியில் உங்கள ஏமாற்றிட்டாங்கங்கிறது நம்ம சொல்கிறதால, நம்ம வச்சு கழுத்து இருக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்டு மாதிரி ஆயிடுச்சு. எனிவே நம்ம தான் மிடில் கிளாஸ் தானே. தொடச்சி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி போயிடுவோம். இப்போ இது என்னன்னா, பயோசிமிலர்ஸ் அண்ட் பயாலாஜிக்கல் டிவைசஸில் ரெட்டி ஒரே குஷியில் இருக்கிறாரு. கரெக்டான டைமில் கரெக்டான இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணேங்கிறாரு. கிரண் மசூம்தார் ஷாவும் சொல்கிறாங்க, நான் கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல புஷ் பண்ணேன்னு. டைட்டன் என்ன சொல்கிறாங்க, மக்கள் நிறைய கோல்டு வாங்க மாட்டாங்க இந்த ரேட்டு ஏறிட்டே போனால், ஆனால் நாங்கள் லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸு பின்னாடி போயிட்டாங்க. இந்த கார் சேல்ஸ் எல்லாம் சும்மா கும்மு 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 கும்முன்னு சூப்பராக இருக்குது. ஹியூண்டாய் வந்து 11% ஏறிடுச்சுங்கிறான். டொயோட்டா சொல்கிறான் 15% ஏறிடுச்சுங்கிறான். இதுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறான், பேசஞ்சர் வெஹிக்கிள் 72,000 கார் விற்றுட்டோம். அதில் 71,200 கார் இந்தியாவில் விற்றோம். மீதி இருக்கிற 750 காருகளோ வந்து வெளிநாட்டில் விற்றோம். இந்த மாதத்தில் நெக்ஸன் 10 லட்சம் கார் முடிஞ்சிருச்சு. நாங்கள் 24,000 பஞ்சு விற்றுருக்குறோம். பஞ்சும் குரோயிங்கு. ஸோ இண்டிகாவுக்கு அப்புறம் நெக்ஸான் 10 லட்சமும் பஞ்சு 10 லட்சமும். ஸோ 10 லட்சம் கார் அடிச்சிடும். டாட்டா இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னா நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனுக்கு மாறி மாறி வருவாங்க. ஒரு லாங் டேர்ம் நம்பர் 2க்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சிடானும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சன்ஃபார்மா ஏறுற மாதிரி ஏற்றி நேற்று அடிச்சிட்டாங்க. டப்பு ப்ராஃபிட்ஸு. அதனால் அவங்க சேஃப்டியாக தப்பிச்சிட்டாங்க. ஸோ டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஏஐ டிஜிட்டல் சூட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. இன்றைக்கி ஒரு 4% காத்தால அடி. எதை பார்த்தாலும் அடி அடியாக வாங்கிட்டு இருக்குது. ஓலா என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு 10% 5% வேலையை ஆளை இன்றைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறேன். தேவைப்பட்டால் இன்னொரு 5% அனுப்பிச்சிடுறேன். எப்படியாவது டேர்ன் அரவுண்ட் மட்டும் ஆனால் போகிறோங்கிறான். அதே சமயத்தில் இப்போ என்விடியா என்ன சொல்கிறான், 100 பில்லியன் நாங்கள் ஓப்பன் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னதெல்லாம் ட்ரீமு. நாங்கள் இப்போ புதுசாக சொல்கிறது, இப்போ சொல்கிறது தான் உண்மை. அதனால் பார்த்து பார்த்து நூலை பிடிச்சி விடுவோம். ஈச் கேஸ் பை கேஸ் காசு கொடுப்போம். நேராக $1 பில்லியன் போடுற $100 பில்லியன் போடுறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்ட்டான். ஐடிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருந்தாலும் 48% ப்ராஃபிட் ஏறிடுச்சு. ஏன்னா பெட்டர் என்பிஏ மேனேஜ்மெண்ட்டு, பெட்டர் அசட் நல்லா ஸ்வெட் பண்ணி எடுத்திருக்காங்க. 48% மார்ஜினில் ரொம்ப சாலிடாக இருக்காங்க. அடுத்தது எக்ஸைடு என்ன சொல்கிறாங்கன்னா 5% ப்ராஃபிட் ஏறி இருக்குங்கிறாங்க. ஸோ எக்ஸைடும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஹீரோ டாட்டா மட்டும்தான் ஏற முடியுமா, நாங்களும் ஏற்றுவோம்னு ஹீரோ மோட்டார் காப்பி 26% டோட்டல் சேல்ஸ் ஏறி இருக்கு. ஹியூண்டாய் மோட்டரும் ஒரு 10% சேல்ஸ் ஏறி இருக்கு. டொயோட்டா கிர்லோஸ்கரும் 15% அவங்களோட சேல்ஸ் ஏறி இருக்கு. தம்மடிக்கிறது நிலைன் காஸ்ட்லி 55 ரூபா ஒரு பேக்கெட்டு ஏறி இருக்கு.
ஹை அண்ட் சிகரெட்டு. பட் இதனால் 2 நடக்கும். சைனாவுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த மாதிரி சைனாலேருந்து ஸ்மக்லிங் ஏறும். டீ கடையிலேயே சைனா சிகரெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரீச் ஆகிடுச்சான். இங்கே 24 ரூபா ஒரு சிகரெட்னா அங்கே 12 ரூபாய்க்கு ஒரு சிகரெட் இருக்குதா. ஸோ சைனாக்காரன் சேம் டு சேம் காப்பி அடித்து டேக்ஸ் கட்டாமல் கொண்டு வந்து இறக்கி விற்றுட்ருக்குறான். அப்புறம் இந்த தாக்கி சான் அப்படிங்கிற லேடி ஜப்பானில் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரிக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. அதனால் அந்த அம்மா பாப்புலாரிட்டி ஹையாக இருக்குது. சேல்ஸ் டேக்ஸை கம்மி பண்ணுவேங்கிறாங்க. அதனால் அங்கே பாண்டு மார்க்கெட்டில் தாரார் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பாண்டு மார்க்கெட் தாரார்னா கோல்டு திரும்பி ஏறும். முதல்ல ட்ரம்ப் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஜப்பான்னு சொன்னவங்க இப்போ எங்கள் டாலரை விற்று நாங்கள் என்னென்னா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு பெசன்ட்டு. என்ன ஆகுது ஜப்பான்லன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி மெயின் ஸ்டோரி கோல்டும் வெள்ளியும் அடித்தது தான். இடிஎஃப்பில் 25% 30% லாஸுங்கிறாங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த லாஸில் நாளைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெரிய லாஸாக இருக்கலாம். இதனால தான் நீங்கள் வெள்ளியை வாங்காதீங்கன்னு சொன்னேன். கோல்டு இடிஎஃப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். கோல்டை ஃபிசிக்கலாக வச்சுக்கோங்கன்னு இதனால தான் சொன்னேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 102. அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்றைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.